ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அனைத்து வசதிகளும் உள்ள புதுச்சேரியில் முதலீடு செய்ய வாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஆளுநர் கைலாசநாதன் அழைப்பு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவால் முடியாது, காங்கிரசால் மட்டுமே முடியும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டம். அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் திரையிடப்பட்ட விருது பெற்ற பெண் இயக்குநரின் குறும்படம் வெளியிட்டு வாழ்த்து கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி. தொண்டமானத்தம் பகுதியில் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பெற்றோருடன் சாலை மறியல். சமூக அறிவியல் பாடத்திற்கு இதுவரை ஆசிரியர் நியமிக்கப்படாததற்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இந்திய வம்சாவழியினரின் உலகளாவிய அமைப்பு சார்பில் நடைபெற்ற சர்வதேச வணிக மாநாடு மற்றும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்பான கோபியோவுடன் புதுச்சேரி அரசு இணைந்து சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை 3 நாட்கள் நடத்துகிறது. இதன் தொடக்க விழா உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள வர்த்தக மற்றும் கலாச்சார மையத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெற்றது. கோபி அமைப்பின் நிர்வாகி அசோக்குமார் தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் நமது நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முதலீடு செய்ய வேண்டும் என்றும், உலகளவில் 3வது பொருளாதார நாடாக நாம் உயர உள்ள நிலையில் அந்த வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களும் பங்களிப்பை தர வேண்டும் என்றார். மேலும் சர்வதேச தரத்துடன் கூடிய ஜிப்மர் கல்லூரியும் சேர்த்து 9 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரியில் உள்ளதாகவும், இந்த கல்லூரிகளில் ஒவ்வொன்றும் தனிசிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வகையில் உயர்த்தி புதுச்சேரியை மருத்துவ கேந்திரமாக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் புதுவை பல்கலைக்கழகத்தில் வேலை சார்ந்த படிப்புகள் தொடங்க துணைவேந்தரிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், தேசிய அளவில் சுற்றுலாவுக்கு தேடப்படும் நகரங்களில் 2வது இடத்தை புதுச்சேரி பிடித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் ரயில், விமானம், சாலை என அண்டை மாநிலங்களை தொடர்பு கொள்ள வசதிகள் உள்ளதாகவும், சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை என 2 பிரதான சாலைகள் உள்ள நிலையில் அதிகபட்சமாக 3 மணி நேரத்தில் சென்னையை சென்றடையலாம் என்று கூறிய அவர், இதுபோன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி புதுச்சேரியில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக கூறினார். மேலும் இந்த விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், 30 நாடுகளை சேர்ந்த வெளிநாடு வாழ் கோபியோ அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மேலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் தொழில்கள் தொடர்பான கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்ததை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற முடியாது என்றும், காங்கிரசால் தான் முடியும் என்றும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என 10 முறைக்கு மேல் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து பெறுவதே லட்சியம் என கூறியுள்ளார். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் சிறப்பு மாநில அந்தஸ்து தருவோம் என மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில், காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் எண்ணம் மத்திய அரசிடம் இல்லை என தெளிவாக கூறிவிட்டார் என்று குறிப்பிட்ட அவர், இதிலிருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் எண்ணம் பாரதிய ஜனதாவிற்கு இல்லை என தெளிவாக தெரிவதாகவும், புதுவை என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆட்சியில் கண்டிப்பாக மாநில அந்தஸ்து பெற முடியாது என்றும், 2026இல் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பெறுவோம் என்றும் கூறினார். மேலும் பட்ஜெட் போடுவது பற்றி தெரியாமல் காங்கிரஸ் ஆட்சியில் கடன் பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். ரங்கசாமி ஆட்சியிலும் கடன் பெற்றுதான் பட்ஜெட் போட்டுள்ளார் என்றவர், விவரம் தெரியாமல் அரசியல் ஞான சூனியமாக காங்கிரஸ் ஆட்சியை பற்றி குறை கூறுகின்றனர் என்று கூறினார். மேலும் புதிய கல்விக் கொள்கையால் கல்வித்தரம் உயர்ந்துள்ளதாக கூறும் நிலையில், கல்வித்தரம் உண்மையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாணவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 60% பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாகவும், ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு போதிய பயிற்சி தரப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், மத்திய அரசே 10,000 மாணவர்கள் இடைநிற்றல் செய்துள்ளனர் என கூறியுள்ளதற்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஆளுநரை சந்தித்து ரெஸ்டோ பார் மூட வலியுறுத்தியும், மாணவர் படுகொலை குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்த அவர்,
தேவைப்பட்டால் காங்கிரஸ் சார்பில் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இன்று வரை கல்வித்துறையினுடைய இயக்குனர் இடம் காலியாகி 55 நாட்கள் ஆகின்றன. கல்வித்துறை இயக்குனர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, அதாவது 60% பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு ஆசிரியர்கள் பயிற்சி முறையாக கொடுக்கப்படவில்லை. தனியார் பள்ளியிலேயே ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் இந்த அரசு பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். புதுச்சேரியை சேர்ந்த பிரெஞ்சு இந்திய இளம் பெண் இயக்குனர் இயக்கிய குறும்படம் வெளியீட்டு விழா புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சேவில் நடைபெற்றது. புதுச்சேரியை சேர்ந்த டாஸ்லின் ஓமர் கட்டார் என்ற பெண் திரைப்பட இயக்குனர் ஆவார். இவர் புதுச்சேரியின் தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குட் பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார். 7 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் அலை பிரான்சிஸ் அரங்கில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை திரையிடப்பட்டது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட அதனை சபாநாயகர் செல்வம் பெற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் கலாச்சாரம் பண்பாட்டை அனிமேஷன் மூலமாக இயக்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குநரை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் நலம் சதீஷ், விஷன் ஹோலிஸ்டிக் மேலாண் இயக்குநர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படம் 20 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயின், மலேசிய நாடுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தவில்லை. இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்களை நியமிக்காததால் ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாணவர்களும் அவர்கள் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமாநத்தம் தேர் நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கலை அறிவியல் படிப்புகளில் சீட் ஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் 28ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் அல்லாத படிப்புகளான கலை அறிவியல், வணிகவியல், தொழில் படிப்புகளுக்கு முதல் கட்ட கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கியுள்ளது. முதல் கட்ட கலந்தாய்வில் கல்லூரி பாடப்பிரிவுக்கு முன்னுரிமை கொடுத்த 8386 மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிடெக் படிப்பில் 3234, கலை அறிவியல் படிப்புகளில் 3267, மற்ற மாணவர்களுக்கும் தொழில்துறை சார்ந்த படிப்புகளுக்கும் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய மாணவர் சேர்க்கை கடிதத்தை ஆகஸ்ட் 23ஆம் தேதி சனிக்கிழமை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், சீட் கிடைத்த மாணவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் அந்தந்த கல்லூரி முதல்வரை சந்தித்து வருகிற 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சேரலாம் எனவும் SMS மூலம் மாணவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அமாவாசையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மகேஸ்வரன், கோவிந்தராஜன், அருள் மற்றும் குடும்பத்தினரும் அரவிந்தர் நகர் பொதுமக்களும் இணைந்து செய்திருந்தனர். காரைக்கால்
காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புனித அந்தோணியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை அருட்பணி சாமுவேல் புனிதப்படுத்தி ஆலயத்தில் இருந்து வந்த கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மேலும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர் பவனி ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் பலரும் உதவி பொருட்களை வழங்கி வருகின்றனர். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலய ஆண்டு திருவிழாவிற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் புதுச்சேரி வழியே பாத யாத்திரையாக சென்ற வண்ணம் உள்ளனர். இந்த திருவிழாவானது ஆகஸ்ட் 29ஆம் தேதியில் கொடியேற்றத்துடன் துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து கிறிஸ்தவர்கள் சிறு குழுக்களாக வேளாங்கண்ணி நோக்கி புதுச்சேரி வழியாக பாத யாத்திரையாக செல்கின்றனர். இவர்களில் பலர் கொடி, சிலுவையை ஏந்தியும் சப்பரம், தேர், சைக்கிள் ரிக்ஷா போன்றவற்றில் மாதா சிலையுடன் பாடல்களை ஒளிபரப்பியபடியும் சென்று வருகின்றனர். அவ்வாறு வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாக செல்பவர்களுக்கு புதுச்சேரியின் பல்வேறு இடங்களிலும் பலரும் உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உதவி பொருட்களை வழங்கி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1270 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.